இப்ப 7:30 சனி, 7:30 சனின்னு புலம்பாம, அந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன வேலைய செஞ்சுட்டு இருக்கீங்களோ, அத மட்டும் கரெக்ட்டா செய்யுங்க. இந்த பெரிய முதலீடுகளுக்குள்ள போறது, பேராசைப்படுறது, இன்னொருத்தர பார்த்து பொறாமப்படுறது, போட்டிக்காக ஏதாவது செய்றது, இதெல்லாம் வேண்டாம். 7:30 சனி மட்டும் இல்ல. நீங்க எந்த காலத்திலயுமே இது வேண்டாம். குறிப்பா 7:30 சனி நடக்கும்போது இதெல்லாம் விட்டு பாருங்க. உங்களுக்கு மனசே அமைதியாயிரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது கெட்டது உங்ககிட்ட தான் இருக்கு. அதுக்காக 7:30 சனி மேல பழி போட வேண்டாம். அந்த 7:30 சனி என்ன சொல்லுது? 7:30 சனி வந்துருச்சு. நிதானமா இருன்னு சொல்லுது. நான் பைபாஸ்ல 140ல 160ல தான் போவேன்னா, அந்த 7:30 ஒண்ணும் பண்ணாது. சும்மா ஆடுறவங்களுக்கு சலங்கை கட்டி விட்ட மாரி அது எச்சா தான் பிரச்சனை பண்ணும். அப்ப நீங்க நிதானிச்சுக்கணும். மனச அமைதிப்படுத்திக்கணும். தான தர்மங்கள கொண்டு வரணும். அமைதியா இருக்கணும். சில மந்திரங்கள படிக்கணும். பிரார்த்தனைகள வைக்கணும். இது பண்ணா சக்சஸ். கண்டிப்பாங்க சார். இதுதான் 7:30 சனிக்கு உண்டான சூட்சமம் சார். தாரக மந்திரம். அதனால 7:30 சனிய பத்தியெல்லாம் சனி நல்லவரா, கெட்டவரா அப்படின்னா, நீங்க பேராசைப்படலைன்னா சனி மாரி நல்லவர் உலகத்திலேயே இல்ல. நீங்க பேராசைப்படுறீங்கன்னா, அது மாரி அவரு மாரி கெட்டவர் யாருமே இல்ல.